கழுதை தேஞ்சு கட்டெருமான கதையாக ரெட்டையிலையை வச்சு டெபாசிட் போனது தான் அவர் செஞ்ச சாதனை. ஒன்று வச்சு எங்கள் சீமான் ஆகட்டும் பழனிசாமி ஆகட்டும், வெற்றிகளை நீங்கள் காட்டவில்லை என்றால் உங்கள் பின்னாடி யாரும் வரமாட்டார். ஒரு விஜயகாந்த் வந்தார், பிரமாதமாக வந்தார், எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு அவர் உயர்ந்தார். அடுத்த அப்படி மக்கள் நல கூட்டணி வச்சார், ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அன்னையோட கட்சிக்காரு வெற்றிகள் தாங்க ஒருத்தருடைய இதை நிர்ணயிக்கும். இல்லை, எடப்பாடி பழனிசாமி நான் கட்சியே வச்சிருக்கேன் அப்படின்னு. கட்சி நான் கூட தாங்க வச்சிருக்கேன். காந்தராஜ் முன்னேற்ற கட்சின்னு ஒன்று வச்சிருக்கேன், தெரியாதா? பச்சையாகவே வச்சுக்கிட்டேன், என் முன்னேற்றத்துக்காக வச்சுக்கிறது கட்சி. அது மாதிரி பேர் வச்சுக்கல. அதிமுகங்கிற பேரில் இருக்கிற 10 கட்சியில் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அதுக்கு அவர் தலைவராக இருக்காரு. அவ்வளோ சார், ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் எக்காலத்தையும் சேர்க்க மாட்டேன். வேண்டாம், எதுக்கு சேர்க்கணும்? இவர்கிட்ட வந்து கேட்டாங்களா வந்து சேர்க்கறாரு? ஒருங்கிணைப்பு வேணும்ல சார்? தேவையில்லையே. இவர் தான் ப்ரூவ்டு ஃபெயிலியர்னு ஆகி போச்சு. அப்புறம் அவர் வச்சுட்டு மாறி என்னத்தை பிரயோஜனம்?